பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான மதிவேந்தன் பட்டணம் பேரூராட்சியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பட்டணம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இது தொடர்பாக பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். பெங்களூரில் அகில இந்திய PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கான இடையிலான மாநிலம் தழுவிய கபடி போட்டி நடைபெற்றது. லீக் மற்றும் நாக் அவுட் முறைகள் 6 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகள் மதுரையை சேர்ந்த பள்ளி மாணவிகள் 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் தங்கமும் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வெள்ளியும் வென்று அசத்தினர். இந்நிலையில் மதுரை திரும்பிய வீராங்கனைகளுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூரில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் தேவி செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் 2000 உடற்கல்வி ஆசிரியர்களை உடனே நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் ஒட்டப்பட்டிருந்த அதிமுக பேனர் கிழிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் விழுந்தது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தந்தை மற்றும் மகன் காயமடைந்தனர். இந்நிலையில் பேனர் கிழிந்து சாலையில் விழும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வீரமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்தகன்னி கங்கை அம்மன் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமி சிறப்பு பூஜை மற்றும் வரலட்சுமி நோன்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அப்போது சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் சாமியின் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு பயில இருக்கும் மாணவ மாணவிகளை அவர்களது இல்லத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு மருத்துவர்கள் அணியும் கோட் மற்றும் ஸ்டெதஸ்கோப் உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கினார். மயிலாடுதுறை அடுத்த கொர்க்கை கிராமத்தில் நடைபெற்ற காது குத்து விழாவின் போது ஆலமரத்தடிகள் பொங்கல் வைத்துள்ளன. அப்போது அடுப்பிலிருந்து வெளியேறிய புகையால் மரத்தில் கூடு கட்டிருந்த கதண்டுகள் அங்கிருந்து அனைவரையும் கடித்தது. இதில் 10 சிறுவர்கள் உட்பட 37 பேருக்கு முகம் கை கால்களில் வீக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த எள்ளாப்பா தெருவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஆய்வு மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் பொதுமக்களுடன் உரையாற்றினார். அப்போது ராசிபுரத்தில் அமைய உள்ள பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடுத்த மாதம் வருகை தர உள்ளதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வேம்புலி அம்மன் ஆலயத்தின் அருகே இருந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகன தேர் கரகம் வைத்தபடி பால்குடம் எடுத்து ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவசாய நிலங்களில் தார் கழிவுகள் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்துவதாக அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் மாசுவினால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் மாசடைவதாகவும் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இது குறித்த புகாரின் பேரில் கும்மிடிப்பூண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் மற்றும் சென்னை கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் நடமாடும் காற்று தர கண்காணிப்பு நிலையம் மூலம் அப்பகுதிக்கு சென்று காற்றில் கலந்துள்ள மாசு குறித்த ஆய்வுகள் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதியதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்கூடம் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் 2வது முறையாக பெயர்ந்து விழுந்தன.
அந்த நேரத்தில் பயணியர் நிழற்கூடத்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் ஒப்பந்ததாரர்கள் தரம் இல்லாமல் பயணியர் நிழற்கூடத்தை கட்டியதால் தான் இரண்டாவது முறையாகவும் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.